உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடி பணம் பத்தலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏண்டி போய் சொல்ற? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. மா கொஞ்சம் தாமா கம்மியா இருக்கு, நான் அரேஞ்ச் பண்ணிருவேன். கடன் வாங்கினது போதும் வீரா, இருக்கிறத வச்சு செலவை சமாளிக்க பாரு. மா இது வரைக்கும் எல்லாத்தையுமே சரியா பண்ணிட்டோம். கடைசியா பணம் இல்லன்னு ஏதாச்சும் குறை வச்சோன்னு வச்சுக்கோயேன், அது தப்பா போயிரும்ல. பாண்டிய மட்டும் இருந்திருந்தா நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்காதுல்ல? மா அழாதம்மா. அண்ணன் இல்லனாலும் எதையும் சமாளிக்கிற தைரியத்தை குத்துதான் போயிருக்கு. இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன். நீ இந்த மாதிரி கவலைப்பட்டு அழுதுனே இருக்காம கல்யாணத்துக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் பாரு. எனக்கு ஒரு யோசனை தோணுது வீரா. சொல்லுமா. பேசாம பாண்டியனோட ஆட்டோவை வித்துடலாமா? மா என்ன சொல்ற? மா ஆட்டோலாம் விக்க வேணாமா? அது அண்ணனோட ஆட்டோ, அண்ணன் ஞாபகமா இருக்கு, அதை விக்க கூடாது. ஆமாமா, அத பாக்கும்போது அண்ணனே வீட்ல இருக்கிற மாதிரி தோணுதுமா. விக்கலாம் வேண்டாமா? வேண்டாமா. ஏண்டி, எனக்கு மட்டும் என்ன ஆட்டோவை விற்கணும்னு ஆசையா? நம்ம நிலைமை அப்படி இருக்குது. நீயும் சமாளிச்சிடலாம்னு சொல்லி எவ்வளவுதான் கடன் வாங்குவ? இப்ப ஆட்டோவை வித்து ஒரு 1 லட்சம் கிடைச்சா கூட அது நமக்கு பெரிய உதவியா தானே இருக்கும். இல்லம்மா, அது விக்க வேணாம், அது நம்ம கிட்டே இருக்கட்டும். அதுல ஒரு கீறல் விழுந்தா கூட அண்ணன் தாங்கவே தாங்காதுமா. அதை வித்தா நமக்கு தாமா கஷ்டம். நீ கஷ்டப்படுறத பார்த்தா மட்டும் அவன் சந்தோஷமா இருப்பானா? சொல்லு. நீ தானே காலையில சொன்ன நம்ம கிட்ட விக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு. அந்த சமயத்துல தானே அந்த ஆட்டோ வந்திருக்கு. பாண்டியனே நம்ம கஷ்டத்துக்கு அனுப்புனதா நினைச்சுக்க வீரா. சொன்னா கேளு. கா வேணாக்கா. வேண்டாம் வீரா, இத விக்க வேண்டாம், அத விக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பாவம் ஒரு ஆளுடி, எத்தனைதான் அவ சமாளிப்பா? நமக்கு வேற வழி இல்ல வீரா. இல்லன்னா நான் என் பையன் ஆட்டோவை விற்க சொல்லுவேனா? சொல்லு. அத நம்ம குடும்பத்துல ஒன்னாதானே நானும் பாக்குறேன். வீரா, இந்த ஒரு விஷயத்துலயாவது என் பேச்ச கேளு. ஆட்டோவை விக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது. சரிம்மா, வித்துடலாம். நான் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறேன். சரி, நீ இப்பவே கால் பண்ணு. பணம் எவ்வளவு கிடைச்சாலும் பரவாயில்ல வீரா, கொடுத்துடலாம். நீ போன் பண்ணு. சொல்லுமா. அண்ணனோட ஆட்டோவை குடுக்கலான்னு இருக்கோண்ணா. யாராவது ஆள் இருந்தா சொல்றீங்களா? கொஞ்சம் பணம் தேவை இருக்குண்ணா, அதான். ஏன்னா எவ்வளவு விலைக்கு போகும்? ஆக்சிடென்ட் ஆன ஆட்டோங்கிறதால அது விலை பெருசா எதுவும் போகாது. 50 ரூபா பக்கம் கிடைச்சாலே பெரிய விஷயம் தான் வீரா. நான் என்ன சொல்றீங்க? ஆமா வீரா, ஏரியா பூராவும் ஆக்சிடென்ட் ஆனது தெரியும். கம்மியான விலைக்கு தான் கேட்பானுங்க. வெளியூர்ல வேணா கேட்டு பார்க்கலாம். ஆனா நம்ம அவசரத்துக்கு நடக்குமான்னு தான் தெரியல. வீரா, எவ்வளவு கிடைச்சாலும் பரவாயில்ல, கொடுத்துடலாம். அம்மா கிடைக்கிற விலைக்கு குத்துலான்னு சொல்றாங்கண்ணா. சரிம்மா, நான் பேசிட்டு சொல்றேன். சரிங்கண்ணா. என்னவா, என்ன சொன்னா? பேசிட்டு சொல்றேன்னு சொன்னாருமா.
பிருந்தா ஆ? இந்தா டீ, இந்தா காஃபி. மச்சான் வீரா வருதுடா. அண்ணா வீரா என்னம்மா ஆட்டோ விக்கலன்னு சொன்ன இப்ப வண்டியை எடுத்துட்டு வந்திருக்க? இல்லண்ணா, நானே சவாரி ஓட்டலான்னு இருக்கேன். என்னம்மா சொல்ற? படிச்ச பொண்ணு நீ எதுக்கு வந்து ஆட்டோ ஓட்டணும்? பாண்டி இருந்திருந்தா ரொம்ப வருத்தப்படுவாம்மா. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத. உனக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா எங்க கிட்ட சொல்லு, எங்களால முடிஞ்சதா நாங்க செய்யறோம். அப்படிலாம் இல்லைண்ணா, நீங்களும் எத்தனை நாள் தான் ஹெல்ப் பண்ணுவீங்க? இது வரைக்கும் நீங்களே நிறைய செஞ்சிட்டீங்க. என் கையில தொழில் இருக்கு, அதுவும் இல்லாம அண்ணனோட ஆட்டோ இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன யோசிக்கணும்? நீதான் ராமச்சந்திரன் ஐயா கடையில வேலை செய்றியாமா? அது காலையில தானே நான் போறேன், நைட்டு சும்மா தானே இருக்கேன். அதான் அப்படியே. நைட்ல பொம்பளை புள்ள ஆட்டோ ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்குமா. தினசா பிரச்சனை வரும். நான் பேசுறீங்க, என்ன ரிஸ்க் இருக்க போகுது? இது நம்ம ஏரியா, ஒரு பயமும் இல்ல. ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களா இருக்கீங்கல்ல, அண்ணான்னு ஒரு குரல் குத்தா பத்தாதா? டேய், பாண்டியன் தங்கச்சி இல்ல, உன் தைரியம் யாருக்கும் வராதுமா. டேய், தங்கச்சி ஓட்டுட்டுடா, நம்ம பாத்துக்கலாம். நீ ஸ்டார்ட் பண்ணு வீரா, நாங்க உன் கூட இருக்கிறோம். தேங்க்ஸ்ண்ணா. தம்பி, டி நகர் போனோம், ஆட்டோ வருமா? வீரா, இந்த சவாரியை நீ எடுத்துக்க. இல்லனா வரிசையா தானே எல்லாரும் போகணும். நீ நம்ம ஸ்டாண்டுக்கு முத தடவையா வந்திருக்க, இது உனக்கு முத சவாரி. அதான் சொல்றோம், நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணு. உன் அண்ணன் எப்பவும் உன் கூடவே இருப்பான். இனி உனக்கு எல்லாமே சக்சஸ் தான். கிளம்பு. சரிங்கண்ணா. அக்கா போய் உட்காருங்க. வாங்கக்கா. வரேம்மா. வாங்கக்கா. வரேண்ணா. சரி வீரா. பத்திரம். நிறுத்துமா. இங்கேயாக்கா? இங்கதான். 250 ரூபா. பாத்து போம்மா. தேங்க்ஸ்க்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.